Hey girls, welcome back to our channel GlamGirlTamil. இன்னைக்கு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டான வீடியோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறது வீடியோவாக பண்ணி காமிங்கன்னு கேட்டிருந்தீங்கல்ல. இன்றைக்கி ஃபேஷியல் ஹேரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும், ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் எப்படி ப்ரெப் பண்ணிக்கணும், ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ரெப் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபேஷியல் ஹேர் வந்து மேக்கப்போட பேஸ் வந்து நல்லா இருக்கணும், ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக ப்ரைட்டனாக இருக்கும்காக ஃபேஷியல் ஹேர் வந்து எடுப்பாங்க. சில பேருக்கு அவங்க ஃபேஸில் கூடிய ஹேர் அதிகமாக நிறைய இருந்தால் லென்த்தியாக இருந்தால் பிடிக்காதனால வந்து எடுப்பாங்க. நான் ஃபேஷியல் ஹேர் எடுப்பேன்னா கேட்டிங்கன்னா நான் எடுக்க மாட்டேன். என்னோடய ஹேரில் என்னோடய ஃபேஸில் வந்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் முடி வந்து இருக்கும், அதிகமாக இருக்காது, அதனால் எடுக்க மாட்டேன். ஐப்ரோஸ் மட்டும் நான் ஃபேஷியல் ரேசர் வந்து யூஸ் பண்ணுவேன். இது சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் ஃபேஷியல் ஹேரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு பண்ணியும் காமிக்கிறேன். ஃபேஷியல் ஹேரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நார்மல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது கண்டிப்பாக ஸ்கின் வந்து ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கணும், ஈரப்பதமாக இருக்கணும். ட்ரை ஸ்கின்னில் ஃபேஷியல் ஹேரை வந்து எடுக்காதீங்க. ஆலிவேரா ஜெல்லுக்கு இங்கே நான் பயோ ஆர்கானிக்கோட ஆலிவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆலிவேரா ஜெல் வந்து பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல்லும் நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஃபேஸ் வாஷும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணலாம். நான் வந்து எல்லா என்னோடய பேம்பரிங் வீடியோஸ்லாம் வந்து என்னோடய ஐப்ரோஸ் ஹேரை எடுக்கிறதா நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஐப்ரோஸை எடுக்கிறத நான் உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். நான் சான்ஃபியோட டூ இட் ஆல் ஃபேஸ் ரேசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்பர் லிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி சின்னதாகவும் ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா என்டையர் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சைஸும் வந்து இதில் வந்து இருக்குங்க. இதோட பாக்ஸோடு சேர்ந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபேஸுக்கும் அப்பர் லிப்ஸ்க்கு மேலேயும் ஐப்ரோஸ்க்கும் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் டேரெக்டாக எடுத்து நீங்கள் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஃபேஷியல் ஹேரில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் நீங்கள் லாஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா அந்த ஹேர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு காட்டன் நல்லா தொடச்சிட்டு இதை மாதிரி ஸ்லோ மோஷனில் பொறுமையாக பண்ணணும். ரொம்ப 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 பேஷண்ட் அதிகம் இதுக்கு தேவை. ஏன்னா நம்ம கொஞ்சம் இது ஷார்ப்பாக இருக்கும் பிளேடு, கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் நம்ம ஃபேஸில் லைன் போட்டு நம்மளுக்கு அது மார்க் ஆகிடும், அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரெட் ஆகிடும். அதனால் ரொம்ப பொறுமையாக வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இதை பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைட் ஜா லைனில் வந்து இதை மாதிரி அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள். இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவாக இருக்கவங்க இதை பண்ணாதீங்க. ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கவங்கன்னா அந்த பக்கமே இந்த ஃபேஷியல் ரேசரை நீங்கள் கொண்டே போகக்கூடாது, நீங்கள் பண்ணவே வேண்டாம். உங்கள் ஸ்கின்னை ரொம்ப இது டேமேஜ் வந்து பண்ணும். உங்கள் ஃபேஸில் அங்கங்கே ஒரு பிம்பிள் இருக்குது, சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லைன்னா தாராளமாக வந்து நீங்கள் பண்ணலாம். இதை மாதிரி ஒரு காட்டன் பேடில் நீங்கள் இது மாதிரி லைட்டாக வந்து ரொம்ப பேஷண்ட் தேவை, இதெல்லாம் நீங்கள் பண்ணி எடுத்து அந்த ஹேரை வந்து எடுத்துக்கலாம். நான் இப்படி தான் என்னோடய ஐப்ரோஸை வந்து ஹேரை வந்து நான் எடுப்பேன். ஒரு 3 to 4 months ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்லரில் த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஐப்ரோஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலே இதை மாதிரி ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணி நான் ஹேரை வந்து எடுத்துருவேன். கீழே இருக்க ஐப்ரோ கீழே வந்து லோவர் லைனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளக்கரை யூஸ் பண்ணி தனியாக அந்த ஹேரை மட்டும் நான் எடுத்துருவேன். கீழே எனக்கு இந்த பிளேடு வச்சு பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபேஸ்க்கும் வந்து பண்ணணும். ரொம்ப 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 ஸ்லோவாக பண்ணுங்கள். வேகமாக பண்ணிங்கன்னா இந்த பிளேட்ஸ் வந்து கீறல் விழுந்துடும். அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக எடுத்து டைம் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். இதை மாதிரி பண்ணிவிட்டு காட்டன் பேடை வச்சு நீங்கள் ஹேரெல்லாம் தொடச்சிருங்க. சில பேருக்கு இது பண்ணதுக்கப்புறம் அந்த ரேசர் யூஸ் பண்ண பேர்னிங்காக ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். அதுக்கும் உங்களுக்கு டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன். நான் ஃபேஸ்க்கு ஹேர் வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன், இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற லாங்கர் சைடை வந்து ரேசர் பிளேடு, இதை யூஸ் பண்ணி இந்த சின்ன ஏரில் மட்டும் லைட்டாக நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா வந்து என்னோடய ஹேர் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், நான் அதை ரிமூவ் பண்ணவே மாட்டேன். நான் ஃபேஸ் பேக் வந்து நிறைய போடுறதுனால எனக்கு நார்மலாகவே என்னோடய ஹேர் ரூட்ஸ்லேருந்து ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் முடி வந்து அதிகமாக வளருமா திக்காக வளருமா நிறைய பேர் டவுட் இருக்கும். உங்களோட ஹேர் எந்த அளவு க்ரோத் இருக்கோ அதை மாதிரி தான் வரும். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுனால அதிகமாக வளருதோ திக்காக வளருதோ நிறைய வர்றதோ அப்படிலாம் இருக்காது. இந்த ஆலிவேரா ஜெல் வந்து என் ஸ்கின்னில் இந்த ஜா லைன் கிட்ட நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நம்ம ஹேரோட க்ரோத்துக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஷேவ் பண்ணணும். என்டையர் ஃபேஸை நீங்கள் ஷேவ் பண்ணலாம். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இல்லாமல் தான் நீங்கள் பண்ண. பிம்பிள் ஸ்கின்னா தயவு செய்து நான் என்னோடய சைட்லேருந்து இதை மாதிரி ஃபேஷியலில் ஹேர் எடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். பிம்பிள்ஸ் இருக்கப்போ இது உங்களால் பண்ணவே முடியாது. இதை மாதிரி நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக நீங்கள் ஹேர்லாம் வந்து எடுக்கணும். இதே ஸ்டெப் தான் நீங்கள் அப்பர் லிப்ஸ்க்கு மேலேயே வந்து எடுக்கணும். எனக்கு அப்பர் லிப்ஸ் மேலேயே வந்து ஹேர் வந்து அதிகமாகவும் இல்லை, ரொம்ப டைனியாக தான் இருக்குது. அதனால் நான் அங்கேயும் வந்து எடுக்க மாட்டேன், ஐப்ரோஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவேன். இப்போ நான் இங்கே ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
சில பேருக்கு ரொம்ப அந்த ரேசரோட பர்ன் இருக்கும், சில பேர் இருக்காது. அதனால் உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு இதெல்லாம் செட் ஆகுமான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சைடில் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ நான் ஹேரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஐஸ் க்யூப் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஐப்ரோக்கு மேலே வந்து நம்ம ஹேர் எடுத்துருந்தோம்ல, அங்கே இந்த ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் பண்ணுங்கள். இதை மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த ரேசரோட அந்த பர்ன் எரிகிற மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் காம் டவுன் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஆலிவேரா ஜெல் வச்சுட்டு அந்த ஆலிவேரா ஜெல்லு கூட ஜில்லுன்னு எடுத்து நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் வச்சு இதை மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும். இதுதான் உங்கள் என்டையர் ஃபேஸ்க்கு நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணாலும் இதே ஸ்டெப் பண்ணுங்கள். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக அது இருக்காது. எடுத்தோடனே பிளேடை போட்டால் நம்மளுக்கு சில டைமுக்கு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறவங்க சில பேர் பிம்பிள்ஸாக வரும். அதனால் உங்களோட ஸ்கின் ஏற்ற மாதிரி தான் இதெல்லாம் இருக்குது. நான் பண்ணுறதே உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாதனால தான் பேட்ச் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த ஐஸ் க்யூப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி நம்ம வந்து இதை மாதிரி பேட் ட்ரை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஸ்கின் மாய்ஸ்சரைசர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசர் உங்களோட ஸ்கின் டைப்க்கான மாய்ஸ்சரைசர் வச்சுருப்பீங்களே, அந்த மாய்ஸ்சரைசர் டபுள் இல்லைனா ட்வைஸ் தி அமௌண்ட் 2 அமௌண்ட் மேலே நீங்கள் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி ஃபேஸோட அந்த வெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முடியெல்லாம் எடுத்துருக்கோம், ட்ரையாக இருக்குது, அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னை வந்து அப்படியே ட்ரைனஸ் ஆகும். அதனால் நல்ல மாய்ஸ்சரைசர் ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஷியல் ஹேரும் இல்லை ஐப்ரோ ஹேரும் உங்களோட ஹேர் ரீக்ரோத்தை பொறுத்து இருக்குது. அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் வந்து நான் என்னோட ஐப்ரோவோட ஹேரை வந்து எடுத்துப்பேன். ஸோ ஐப்ரோஸுக்கும் அப்பர் லிப்ஸ்க்கும் ஃபேஷியல் ஹேருக்கும் இதே மெத்தட் தான். ஸோ கேட்டிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.